ஹாய் ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 4ல நேத்து நடந்த எபிசோடோட அன்சீன் கிளிப்பிக்ஸ் நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த பிக் பாஸ் சீசன் 4ல இன்னைக்கு இப்ப 3வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ப்ரோமோல இவர் வாழ்க்கையில என்னப்பா பெரிய கஷ்டம் வந்துட போகுது, பார்த்தாப்பெல்லாம் ஒன்றும் தெரில, பையன் ரொம்ப ஜாலியான பையன் தான், பெருசாலாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நமக்கு இல்ல என்னோட வாழ்க்கையும் பயங்கரமான சோகமும் வலியும் நிறைஞ்சது தான் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணியிருக்காரு பாலாஜி முருகதாஸ் அவர்கள். எங்க அப்பா அம்மா 2 பேருமே சின்ன வயசுல இருந்து என்ன ஸ்கூல்ல சேர்த்து விட்டதோட சரி, நான் 12th அந்த ஸ்கூல்ல படிச்சு முடிக்கிற வரைக்கும் என்னோட அப்பா அம்மா அந்த பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் கூட அங்க வந்தது கிடையாது. அதே மாதிரி நான் ஒரு சில நாள் நைட்டு தூங்கிட்டு இருப்பேன், திடீர்னு தலைவலிக்கும், என்னடா தலைவலிக்குதே அப்படின்னு எந்திரிச்சு பார்த்தா என்னோட அப்பா கையில கேஸ் டியூப் வச்சு நின்றுட்டு இருப்பாரு, ஃபுல் போதையில குடிச்சிட்டு நின்றுட்டு இருப்பாரு. எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியவே வரும் அவர் என்ன அடிச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயமே. எங்க அப்பாவுக்கு நிறைய குடிக்கிற பழக்கம் இருக்கு. எங்க அப்பா கூட சேர்ந்து எங்க அம்மாவும் குடி பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாங்க. உங்களால ஒரு குழந்தைய பெற்று ஒழுங்கா வளர்க்க முடியல அப்படின்னா நீங்களாம் குழந்தை பெற்று என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காரு பாலாஜி முருகதாஸ். தன்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆல்கஹாலிக் பேரண்ட்ஸ்னால அவரோட வாழ்க்கை எந்த அளவுக்குலாம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அவர் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. இவர் பேசும்போதே அவரோட கண்ணில் தண்ணி வரதை அவரால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவரோட கண்ணில் மட்டும் இல்ல, இதை பார்த்துட்டு இருந்த எல்லார் கண்ணிலுமே தண்ணி வந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இவர் பேசி முடிச்ச உடனே ரியோ அங்கிருந்து ஓடி வந்து இவரை கட்டி பிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜித்தன் ரமேஷ் அவர்களும் கட்டி பிடிச்ச ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்ததான் இந்த பிக் பாஸ் இருக்கிற பெண்களும் எல்லாரும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. கல்லுக்குள் ஈரம் அதை கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா அதை இப்ப நேரில் பார்க்க முடிஞ்சது. என்னதான் பார்க்கறதுக்கு பாகுபலி மாதிரி இருந்தாலும் அவரோட மனசுலயும் ஒரு வலி இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த செய்தி ஒரு சாட்சி. கடைசியில பிக் பாஸோட பாகுபலியவே அள வச்சுட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல போய் மறக்காம பதிவு பண்ணுங்க. இதே மாதிரி பிக் பாஸ் சீசன் 4 சம்பந்தப்பட்ட லேட்டஸ்ட் செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்க.